நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஹஜ்ஜுடைய காரியங்களை சஹாபாக்கள்கிட்ட அவங்க சொல்லும்போது, ஹஜ்ஜை அறிந்து, ஹஜ்ஜை தெரிந்து, ஹஜ்ஜை புரிந்து செய்யுங்கள்னாங்க. இப்போ நாமளும் இன்ஷா அல்லாஹ் இங்கே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க இங்கே இருப்போம். இன்னைக்கு இந்த வருடம் போகக்கூடியவர்களே இருப்போம். இனி போக நியத்து வச்சுருக்கிறவங்களே இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல ஹஜ்ஜை அறியணும், அடுத்து தெரியணும். ஹஜ்ஜுன்னா என்னன்னு தெரியணும்ல. நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் 40 நாள் ஹஜ்ஜுக்கு போனால் 40 நாள் ஹஜ்ஜு அப்படின்னோம். கிடையாது. அந்த ஹஜ்ஜுங்கிற காலம் என்ன? 6 நாட்கள், 4 இடங்கள், 10 அமல்கள். இது என்னங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு நினைவூட்டலுக்காக இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹிஜா மாதத்தில் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க தானே அதனுடைய சிந்தனையில் இருக்கணும். நம்மளுக்கு அது இல்லையே அப்படின்னு நினச்சிறாங்க. நாமளும் அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வந்தவர்களும் அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை உறுதியாக்குன்னு கேட்கணும். போக இருக்கிறவர்களும் யா அல்லாஹ் இதை உறுதியாக்குன்னு கேட்கணும். போக நியத்து வச்சுருக்கோம் இல்லையா? யாருக்காவது நியத்து இல்லாமல் இருக்குமா? அனைவருக்கும் ஹஜ்ஜுக்கு போகணும், உம்ராவுக்கு போகணும் ஆசை இருக்கும். எங்கேயோ டூர் போகிறோம், எதுக்கோ செலவழிக்கிறோம், எங்கெங்கேயோ எவ்வளவோ சம்பாதிக்கிறோம். ஆனால் இந்த ஹஜ்ஜுக்கு போகிறது மட்டும் கடமை முடியட்டும் அப்படின்னு சொல்லி. கடமை நம்மளுக்கு எப்போ முடியும்? எப்பவுமே முடியாது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு நிரந்தரமான நம்ம சொந்த வீட்டில் போய் அமருங்கன்னு இடத்த கொடுப்பான். அப்போ நம்ம அங்கே போய் உட்காருவோமே, அப்போ தான் நம்மளுடைய கடமை இன்ஷா அல்லாஹ் பூர்த்தியாகும். அது வரைக்கும் நம்மளுக்கு கடமை 1 by 1 நம்ம தேவைகள் இருந்துக்கிட்டே தானே இருக்குது. தேவைகள் இருக்கும்போது கடமையும் இருந்துக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். அப்போ இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு அந்த நாள் வந்துட்டாலே அது முன்னால் எல்லாம் நினைவுகள் வரும். என்ன சொல்ல தேவையில்லை. எல்லாருக்குமே அந்த ஏக்கம் வரும்ல, இந்த நாளில் நாங்கள் அங்கே இருந்தோம், மறக்க முடியுமா அந்த நாளை? அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு அறிந்து அந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தருவானாக. செய்த ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக்கி தருவானாக. அந்த ஹஜ்ஜுடைய மாவுள்ளையே வாழக்கூடிய வழிமுறையை அல்லாஹ் நம்மளுக்கு தருவானாக. இது நம்மளுக்கு கிடைக்கணுன்னா நம்மளுக்கு வலிமையான ஈமான் வேணும். முதல் காரியமே ஈமான் தான். அந்த வலிமையான ஈமான் நம்மகிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா? ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி நம்மளுக்கு ஈட்டி முனைங்கிறது எது? குடும்ப மாவுல் தான் ஈட்டி முனையாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. நமக்கு கேட்பது நம்மளுக்கு கிடைக்கலங்கும் போது அது என்ன செய்யுது? வேறு விதமாக சிந்திச்சு அல்லாஹ் என்னையை போய் இப்படி சோதிக்கிறானே அப்படின்னு என்ன செஞ்சிடும்? எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் நல்லா பாதுகாக்கணும் இல்லையா? அல்லாஹ் என்னையே எனக்கு போய் சோதிக்கணும். அப்போ நம்ம யார்? நபிமார்களுக்கே அல்லாஹ் சோதனைகளை கொடுத்தான். நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? தொழுகிறோன்ற ஒரு அசைவு, நோன்பு வைக்கிறோங்கிற ஒரு பட்டினி, ஜக்காத்து கொடுக்குறோம், சதக்கா கொடுக்குறோன்னு ஒரு விளம்பரம், ஹஜ்ஜு செய்கிறோங்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்தையும் வழி சொல்கிறேங்கிற பேர்லையும் ஒரு ஆடம்பரம். இத்தனையும் இருக்கும்போது இந்த ஈமான் எப்படி நம்மளுக்கு வலுவாக இருக்கும்? அல்லாஹ் அதையே ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு என்ன செஞ்சுறான்? அனைத்து பாக்கியங்களையும் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு இம்மையிலையும் கொடுத்துருக்கான். இம்மையில் என்ன கொடுக்காம இருக்கான்? நீ ஒழுங்காக தொழுதலை, உனக்கு சாப்பாடு இல்லைன்னு போட்டிருக்கானா? நீ எனக்கு ஒழுங்கான ஒரு நாள் நோன்பு வைக்கலை, உனக்கு காற்று வராதுன்னு விட்டுருக்கானா? நீ ஒழுங்கான முறையில் ஜக்காத்து சதக்கா கொடுக்கல, உனக்கு வெளிச்சம் இல்லைன்னு விட்டுருக்கானா? விட்ட நம்ம நிலமை நம்ம சொல்லுவோம் பிள்ளைகள்கிட்ட, நீ இந்த காரியத்தை செய்யலை, இல்லை உன்னோட நான் பேச மாட்டேன். எல்லா தாய்மார்களையும் இதை யூஸ் பண்ணுவோம். உன்னோட பேச மாட்டேன். அல்லாஹ் நீ இந்த பாவத்தையெல்லாம் செஞ்சேன், உன்னோட நான் பேச மாட்டேன்னு நிறுத்தியிருக்கானா என்னைக்காச்சும்? அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை அறிந்து நம்மளுடைய ஈமானை வலுவாக ஆக்கணுண்டா நபிமார்களுடைய வாழ்வு அறியணும். நபிமார்களுடைய வாழ்வு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தவறு செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த துனியாவில் வந்து அவங்கள 300 வருடம் தௌபா செஞ்சு அப்புறம் அதுக்கு பிறகு மன்னிச்சு அதுக்கு பிறகு வாழ்க்கையில் அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் உலக துனியாவுடைய வாழ்க்கையை என்னென்னு அவங்களுக்கு காட்டி கொடுத்து மன்னிச்சு மரணிக்கும் போது உங்களுக்கு மரணம் வந்துருச்சுன்னு இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? அழுகுறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம்.
அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அருகாமையிலேருந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அழுகுறீங்க, துனியாவை விட்டு வருவதற்கு உங்களுக்கு மனம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, என்னுடைய ரூஹு பிரிஞ்சு வரும்போது குற்றம் செய்த பாவியுடைய ரூஹு வருதா, வருதுன்னு மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, பாவ மன்னிப்பு பெற்ற ரூஹு வருதுன்னு சொல்லுவாங்களா? நபின்னு அவங்க சொல்லவே இல்லை. புரிகிற மாதிரி இருக்காமா? நபின்னு அவங்க சொல்லலை. நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் படைப்பு, ஏன் ரூஹு வருது நான் கேட்டேன், அப்படி கேட்கல. பாவம் செய்த பாவியுடைய ரூஹு வருதா, பாவத்தை மன்னிக்கப்பட்ட ரூஹு வருதான்னு பேசுவாங்களா? அதை நினச்சி நான் அழுதுட்டேன் அப்படிங்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான், பாவம் மன்னிக்கப்பட்டவருடைய ரூஹு வருது அப்படின்னு தான் மலக்குமார்கள் வருவாங்க. அதனால என்னுடைய அடியான் பதற வேணாம். அல்லாஹ்வும் சொல்லல ஆதம் அலைஹிஸ்ஸலாம். புரியுதா? அடியான்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ நம்மள அல்லாஹ் தஆலா நம்ம ரூஹுகளை சுமந்து போகும்போது அதே வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா? அல்லாஹ்வுடைய அடியான் பாவ மன்னிப்பு பெற்றவர்களுடைய அடையான் ரூஹு வருது அப்படின்னு வழிவிடுங்க அப்படின்னு மலக்குமார்கள் சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்ற ரூஹுகளாக நம்ம போகணுண்டா தௌபா நம்மளுக்கு முக்கியம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட தௌபா. நம்ம தௌபான்னா இஸ்திக்பார் என்னன்னா ரெண்டு நம்ம ஒன்றுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், கிடையாது. இஸ்திக்பார்னா பாவ மன்னிப்பு தேடுவது, தௌபான்னா அந்த பாவத்தை விட்டு விலகி வருவது. ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், நல்லா பாதுகாக்கணும். இப்போ டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கோம்னு வைங்களேன், அந்த டிவியை விட்டு நம்ம என்ன செஞ்சிடறது, முழுமையாக வெளியேறிடுறது. திருப்பி அந்த டிவியே நம்ம முன்னால் ஓடினாலும் அது நம்மளை சார்ந்தது இல்லை, இது பொய் அப்படின்னு நம்ம உள்ள சொல்லணும். நான் பார்த்தது தானே அப்படின்னு நம்ம திருப்பி என்ன செஞ்சிடக்கூடாது. இதுதான் தௌபாங்கிறது. இஸ்திக்பாருங்கிறது அனுதினமும் அல்லாட்ட யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு, அல்லா என் மன்னிச்சிரு, அல்லா என் மன்னிச்சிரு கேட்குறது தான். அப்போ நம்ம பாவ மன்னிப்புலையும் முந்தணும், இஸ்திக்பார்லையும் முந்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா மன்னிச்சது போல நம்ம பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிரு. அடுத்து வலிமையான ஈமான் நம்மளுக்கு இருப்பது